இப்போ காசிஸ் ரெஸ்ட்ரிக்ட் தியரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் இஜெட். எவாலுவேட் சொல்லிட்டாங்க, சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. இங்க நம்ம போல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளுடைய போலோட கண்டிஷன். அண்ட் காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா அண்ட் காசிஸ் ரெஸ்ட்ரிக்ட் தியரம். நான் இப்போ சால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் இருக்கிறது காரணத்துல காசிஸ் ரெஸ்ட்ரிக்ட் தியரத்தை மட்டும் நான் வச்சு சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் இஜெட் யாரு? இந்த இன்சைடு இன்டெகிரல் கிராமத்தை வந்து எஃப் ஆஃப் இஜெட். அப்போ அவனை நான் எடுக்கிறேன். அவனை எடுத்து என்ன கிடைக்குது? sin pi z square plus cos pi z square divided by z minus 1 into z minus 2. இப்போ நம்மளுக்கு ஐடியா தெரியும், டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ 0 பண்ணா அவன் தான் வந்து நம்மளுக்கு போல். அப்போ சிம்பிள் போலோ மல்டிபிள் போலோ பார்க்கலாம். z equal to 1 and z equal to 2. இதனோட பவர் என்ன இருக்குது? 1 இருக்குது. இதனோட பவர் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ ரெண்டுமே என்ன நடக்குது? ரெண்டுமே சிம்பிள் போல் தான். ரெண்டுமே என்னாச்சு? சிம்பிள் போல் தான். சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன? சர்க்கிள் கொடுத்துட்டான். இந்த சர்க்கிள்குள்ளார இருக்குதா வெளியே இருக்குதா? அப்போ சர்க்கிள்குள்ளார இருந்ததுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்றேன். ரேடியஸ் என்ன சொல்லிக்கிறான்? 3ன்னு சொல்லிட்டான். சென்டர் பாயிண்ட் 0,0 தான். அப்போ நம்ம ஈஸியாக சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஒரு சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணா சென்டர் வந்து உங்களுக்கு தெரியும். சென்டர் பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான்? 3 0,0. ரேடியஸ் சொல்லிக்கிறான் 3 சொல்லிக்கிறான். அப்போ என்னாச்சு? இங்க 3 வரும், இங்க -3 வரும். இங்க வந்து என்ன மீனிங்? இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால இங்க 3i, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால இங்க -3i. அப்ப இது வந்து 0. சரி டக்கனே. இப்போ என்னாச்சு? z equal to 1, z equal to 2. அந்த z equal to 1 and z equal to 2 எங்க வரும்? இன்சைட் சர்க்கிள், அவுட் சைட் சர்க்கிளா? அப்ப இது 3னா ரெண்டு பாயிண்ட்டுமே இன்சைட் சர்க்கிள் தான் வரும். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட்டுமே என்ன தெரியுது? இன்சைட் சர்க்கிள் தான் வரும். ரெண்டுமே இன்சைட் சர்க்கிள், அவுட் சைட் சர்க்கிள் இல்ல. சப்போஸ் அவுட் சைட் சர்க்கிளா இருந்தா என்ன பண்ணலாம்? விட்டுட்டு போடலாம். அப்ப ரெண்டுமே இன்சைடு இருக்கனால ரெண்டுக்குமே நம்ம ரெஸ்டியூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் ரெஸ்டியூ தியரம் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் த ரெஸ்டியூ சொல்லிக்கிறாங்க. ரெண்டுமே என்னவா இருக்கணும்? இன்சைட் சர்க்கிள் இருக்கு வேணுங்கிறாங்க. ஒன்னு அவுட் சைடு வந்தா என்ன பண்ணலாம்? அதை நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ல எல்லா சிங்குலர் பாயிண்ட்டும் எங்க இருக்குங்க? உள்ள இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த உள்ள இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம்? ரெண்டு ரெஸ்டியூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். சம் ஆஃப் த ரெஸ்டியூங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? z equal to 1னா என்ன ரெஸ்டியூ? and z equal to 2னா என்ன ரெஸ்டியூ? அதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த f of z க்கு. இது இந்த f of z க்கு. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல z equal to 1. find the residue. residue எப்படி பண்ணலாம்? residue of f of z, z equal to 1. இது வந்து சிம்பிள் போல். அப்ப சிம்பிள் போல் ஃபார்முலா அப்ளை பண்ண போதும். சிம்பிள் போல் ஃபார்முலா என்னது? டெரிவேட்டிவ் இல்ல, ஈஸியா போடலாம். அப்ப என்னாச்சு? லிமிட் z tends to 1 f of z யாரு? இவன் ஃபுல்லா சேர்ந்தது f of z. அப்ப z minus 1 into f of z வேல்யூ sin pi z squared plus cos pi z squared divided by z minus 1 into z minus 2. ரொம்ப ஈஸி பாருங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த z minus 1 z minus 1 கேன்சல் பண்ணிட்டு இந்த z ஓட வேல்யூ 1 இருக்குதுல, அந்த 1 வந்து z இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஒர்க் முடிஞ்சது. அப்ப என்னாச்சு? that is equal to என்ன வருமா? sin pi z squared வேல்யூ 1 plus cos pi z squared 1 squared வந்து 1 தான் divided by z minus 1 minus 2. அப்ப இங்க என்ன நடக்குது? sin pi வேல்யூ any pi வந்து 0. cos any pi இல்ல, cos odd number of pi வந்து -1, cos even number of pi வந்து +1. சோ நோட் பண்ணிக்கங்க. என்ன ஃபார்முலா? cos n pi வந்ததுன்னா -1 இருக்கு, +1 இருக்கும். n வந்து ஆடா இருந்ததுன்னா 1 3 4 5 7 அப்படின்னு வந்தா -1. அதே வந்து n வந்து ஈவனா இருந்தா +1 2 4 6 அந்த மாதிரி வந்தா +1. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 pi தான் இருக்குது. அதனால அதனோட வேல்யூ என்ன? -1 1 minus 2 minus 1 that is equal to -+1. இதுதான் வந்து இதனோட ரெஸ்டியூ. அப்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்டியூ இது வந்து R1 வெச்சுங்க. எத்தனை ரெஸ்டியூ இருக்குதோ அது R1 R2 R3 அப்படி வெச்சிட்டு போய்க்கலாம். இப்ப செகண்ட் ரெஸ்டியூ. இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன போட்டோம்? z equal to 1 போட்டோம். அடுத்த கேஸ் என்ன? z equal to 2ங்கற கேஸ். அப்ப அதுவும் சிம்பிள் போல் தான். அப்ப சிம்பிள் போனா அதே கேஸ் ஃபார்முலா தான். அப்ப செகண்ட் கேஸ் என்னது? z equal to 2 is a simple pole. அப்ப அதனோட ஃபார்முலா சிம்பிள் போலோட ஃபார்முலா. அப்ப ரெஸ்டியூ of f of z at z equal to 2ங்கற பாயிண்ட்க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். z tends to என்னது? 2 2 z minus 2 into f of z. f of z வேல்யூ என்னது? sin pi z squared plus
cos pi z squared divided by z minus 1 into z minus 2. இப்போ என்ன பிரச்சனை நமக்கு z minus 2 z minus 2 ஈஸியா கேன்சல் ஆயிரும் z equal 2ங்கிறது இங்க அப்ளை பண்ணுங்க z equal 2 இங்க அப்ளை பண்ணா என்ன நடக்குதுங்க sin z squared 4 pi z squared 2 squared 2 squared வந்து 4 pi 9 plus cos pi z squared அப்ப வந்து 4 pi divided by 2 minus 1 divided by 2 minus 1 அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் sin any pi sin எந்த pi வந்தாலும் நமக்கு என்னன்னு தெரியும் 0 தெரியும் இது 0 cos even pi வந்து அதனோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறேன் 1 னு சொல்லிக்கிறேன் cos even pi வந்து அது 1 னு சொல்லிக்கிறேன் அப்ப என்னாச்சு 1 divided by 2 minus 1 2 minus 1 வந்து 1 அப்ப என்னாச்சு இதனோட ரெசிடியூ வேல்யூ என்னது 1 னு வரும் இது வந்து R2 அப்ப நம்மளுடைய இன்டெகிரல் ஃபார்முலா என்னது cos ரெசிடியூ தியரத்தோட ஃபார்முலா என்னது ஃபார்முலா சொல்றாங்க cos pi cos ரெசிடியூ தியரம் pi cos ரெசிடியூ தியரம் cos ரெசிடியூ தியரம் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா integral over c f of z into dz equal to 2 pi I into sum of the residue. இங்க எத்தனை ரெசிடியூ இருக்குது ரெண்டு ரெசிடியூ இருக்குது என்ன ரெசிடியூ r1 ஓட ரெசிடியூ r2 ஓட ரெசிடியூ அப்ப ரெண்டோட வேல்யூ என்ன கிடைக்குது 1 plus 1 கரெக்ட்டா அப்ப 2 pi I into r1 ஓட வேல்யூ r1 ஓட வேல்யூ ஆல்ரெடி 1 நோட் பண்ணிக்கிறோம் r2 ஓட வேல்யூ இது 1 தான் வருது அப்ப என்னாச்சு 1 plus 1 that is equal to என்னாச்சு 2 pi into 2 that is equal to 4 pi I அப்ப நம்ம ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வந்து integral over c sin pi z squared plus cos pi z squared divided by z minus 1 into z minus 2 into dz equal to 4 pi I இதுதான் ரிசல்ட்மா அப்ப நம்ம காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா இதை வச்சு போடுறோம்னா நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுத்து போடணும் பட் இதை பார்த்தீங்கன்னா டைரக்டாவே ரிசல்ட் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேஸ் அப்ப